மாவட்டம் போடிநாயக்கனூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நேற்று இரவு சுமார் 8 மணி நேரம் தொடர்ச்சியாக பரவலாக மழை பெய்து வந்தது. இதனால் போடியின் முக்கிய நீர்வரத்து பகுதியான அணை பிள்ளையார் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தடுப்பணைகளை தாண்டி காட்டாற்று வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்வதால் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள், பள்ளி மாணவ மாணவியர்கள் ஆற்றில் இறங்குவதற்கும் தடுப்பணைகளை தாண்டி செல்வதற்கும் கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த குடமங்கலம் கிராமத்தில் சுமார் 15 லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் புதியதாக ரேஷன் கடை கட்டப்பட உள்ளது. இந்நிலையில் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் நிதியிலிருந்து சுமார் 15 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் ஸ்ரீமுஷ்ணம் திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் தங்க ஆனந்தன், மேற்கு ஒன்றிய செயலாளர் KRK கோவிந்தராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர். வேலூர் மாவட்டம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறையின் சார்பில் பொதுமக்களிடையே மது அருந்துதலுக்கு எதிராகவும், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுவதற்கு எதிராகவும் மற்றும் போதைப் பொருட்கள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் கலந்து கொண்டு மாரத்தான் போட்டியை தொடங்கி வைத்தார். இந்த மாரத்தான் போட்டியில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சென்றனர். மேலும் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசும் கோப்பையும் வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தொகுதிக்குட்பட்ட 7000 பண்ணை அருகே சிப்பிப்பாறை கிராமத்தில் புதிதாக அரசு மதுபான கடை திறக்க டாஸ்மாக் நிர்வாகம் அந்த பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான கட்டிடத்தில் இன்று முதல் விற்பனை செய்ய கடையை திறந்துள்ளனர். கடை திறந்து மது விற்பனை செய்யப்படுவதை தெரிந்த கிராம மக்கள் கடையின் முன்பு அமர்ந்து போராட்டம் நடத்தினர். அப்போது பொதுமக்களிடம் பேசிய அதிகாரிகள், அரசு உங்கள் பகுதியில் ஒதுக்கீடு செய்துள்ள மதுபான கடையை பூட்டுவதற்கோ விற்பனையை நிறுத்தவோ என்னால் முடியாது எனவும் நீங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்றும் கூறினார். அதை ஏற்றுக்கொண்ட பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தாலுகா நரிக்குடி ஒன்றியத்திற்குட்பட்ட கட்டனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த மாதம் பெய்த தொடர் கனமழை காரணமாக நூற்றுக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களான வாழை மரங்கள் மற்றும் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. மேலும் ஒரு ஏக்கருக்கு சுமார் 50,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை விவசாயிகள் வங்கியில் தங்கள் நகைகளை அடகு வைத்து கடன் வாங்கி விவசாயம் செய்து வரும் நிலையில் கடந்த மாதம் பெய்த கனமழையால் பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். மேலும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் சேதமடைந்துள்ள பயிர்களை நேரில் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதியில் சனிக்கிழமைகள் தோறும் நடைபெறும் கோழி சந்தைக்கு போதிய இடம் இல்லாததால் வடலூர் கடலூர் செல்லும் சாலையில் சாலையோரங்களில் கோழி சந்தை நடைபெற்று வருகிறது. அதிகாலை வேளையில் கூட்டம் அதிகமாக காணப்படும் கோழிச்சந்தையில் வியாபாரிகள் சாலையோரங்களில் வியாபாரம் செய்வதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு சாலையின் ஓரங்களில் நிற்கும் வியாபாரிகள் கனரக வாகனங்களால் விபத்துக்குள்ளாகும் வாய்ப்பு அதிகம் உள்ளது என்று வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். மேலும் வரி வசூலில் மட்டும் தீவிரம் காட்டும் வடலூர் நகராட்சி நிர்வாகம் வியாபாரிகளுக்கு முறையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் சார்பாக மீண்டும் மஞ்சப்பை மற்றும் புகையில்லா போகி பண்டிகை விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் கொடியசைத்து துவக்கி வைத்து பார்வையிட்டார். பின்னர் மஞ்சப்பைகளை பொதுமக்களுக்கு ஆட்சியர் வழங்கினார். மேலும் இந்த விழிப்புணர்வு பிரச்சார வாகனம் மூலம்
15 நாட்களுக்கு திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, திருத்தணி, ஊத்துக்கோட்டை, ஆர்கேபேட்டை, பள்ளப்பட்டு ஆகிய வட்டங்களில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதுகுறித்து கூறிய மாவட்ட ஆட்சியர், போகி பண்டிகை அன்று மக்கள் தங்களிடமுள்ள செயற்கை பொருட்களான டயர்கள், பிளாஸ்டிக் மற்றும் பிற தேவையற்ற பொருட்களை எரிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும், இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று அறிவுறுத்தினார். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் 16வது மாவட்ட மாநாட்டை முன்னிட்டு சமூக மாற்றத்திற்கான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் அறிவியல் இயக்க நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சென்றனர். பேரணியில் தற்காப்பு கலைஞர் குழுவினர் சிலம்பம், கராத்தே, சுருள் வீசுவது உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் செய்து கொண்டே சென்றதும், கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் அறிவியலே அகிலத்தையும் ஆளட்டும் உள்ளிட்ட விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி அண்ணா சிலை, கீழராஜ வீதி, பிருந்தாவனம், வடக்கு ராஜவீதி வழியாக நகர்மன்றத்தை சென்றடைந்தனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் ஆரணி பகுதியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் ரோஸ் பொன்னையன் ஏற்பாட்டில் மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றோர் மற்றும் திமுக நிர்வாகிகளுக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. ஆரணி பேரூர் செயலாளர் முத்து தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான DJ கோவிந்தராஜன் கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கி சிறப்புரையாற்றினார். கடலூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழகம் முழுவதும் டிஜிட்டல் முறையில் பயிர் ஆய்வு பணிக்கு கண்டனம் தெரிவித்து 50க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது டிஜிட்டல் முறையில் பயிர் ஆய்வு பணிகளை கிராம நிர்வாக அலுவலர்களை மட்டுமே கொண்டு முடிக்க நினைக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும், இந்த பணிகளுக்கு கூடுதலாக அலுவலர்கள், பணியாளர்களை நியமிக்க கோரியும், அப்பணிகளுக்கு தேவையான உபகரணங்களை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.